சபரிமலை தெய்வம் சுவாமியே சரணமையப்பா. ஐயப்ப சுவாமி வாழ்க்கை வரலாறு 12ஆம் பகுதி. மாளிகைபுரத்து அம்மன் ஆலயம் எழுப்புதல். மணிகண்டன் ஆகிய நான் இந்த மலை பிரதேசத்தில் தவக்கோலத்தில் அமர்ந்து என்னை காண வரும் பக்தர்கள் அனைவருக்கும் அருள்பாலிக்க ஒரு ஆலயம் இங்கு உருவாக உள்ளது. அவ்விதம் உருவாகும் ஆலயத்தில் உள்ள என்னை வழிபட வருடா வருடம் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்த வண்ணம் இருப்பார்கள். அப்படி வருகின்ற ஒருவர் அடுத்த வருடம் வருகின்ற போது புதிய பக்தர்களை அழைத்து வருவார்கள். அவ்விதமான புதிய பக்தர்கள் கன்னி சுவாமிகள் என்று அழைக்கப்படுவார்கள். ஏதேனும் ஒரு வருடத்தில் கன்னி சுவாமிகளின் வருகை இல்லாத காலம் அமைந்தால் நான் உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன் என்று கூறினார். லீலாவதியின் விருப்பம். மணிகண்டனுடைய கூற்றுகளிலிருந்து லீலாவதியின் விருப்பம் நிறைவேறுமா அல்லது நிறைவேறாமல் இருக்குமா என்பது பற்றிய எண்ணம் மேலோங்கியது. இருப்பினும் தன் மனதிற்கு விரும்பியவர் தன் அருகில் இருப்பது மிகவும் மகிழ்ச்சியான செயலாகும் என்பதை உணர்ந்து அந்த காலம் வரும் வரை நாமும் காத்திருப்போம் என்று முழு மனதாக அயனான மணிகண்டனை நம்பினாள் லீலாவதி. லீலாவதியிடம் காணப்பட்ட மாற்றத்தை அறிந்த மணிகண்டனும் லீலாவதிக்கு அருளும் பட்சத்தில் இந்த மலையில் எனக்கு எழுப்பும் ஆலயத்திற்கு அருகிலேயே உனக்கும் ஓர் ஆலயம் எழுப்பச் செய்கின்றேன் என்றும் நீ என்றும் எனது இடது பக்கத்தில் கோயில் கொண்டிருந்து மாளிகைபுரத்து அம்மனாக இருந்து திருவருள் புரிவாய் என்றும் என்னை பார்க்க வருகின்ற ஒவ்வொரு பக்தர்களும் உன்னையும் பார்க்க வருவார்கள் என்றும் அவர்களுக்கு நீ அருள் புரிய வேண்டும் என்றும் நாளடைவில் உன்னை எல்லோரும் மஞ்சமாதா என்று அழைப்பார்கள் என்றும் கூறி ஆசி வழங்கினார். மணிகண்டனுக்காக காத்திருக்கும் லீலாவதி. மணிகண்டன் அருளிய ஆசையினால் மிகவும் மனம் மகிழ்ந்தாள் லீலாவதி. பின்பு இதுவே தனக்கான வரமாகவும் சாப விமோச்சனமாகவும் கருதி மனம் மகிழ்ந்து தன்னை திருமணம் செய்யும் காலத்தை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்க தொடங்கினாள். தன் மனதிற்கு விருப்பமானவர் அருகிலேயே இருந்து அவரை காணும் பாக்கியம் எவருக்கு கிடைக்கும் என்று தன் மனதளவில் மிகவும் ஆனந்தம் கொண்டு தன் திருமண வாழ்க்கைக்காக அனுதினமும் காத்து கொண்டிருக்கின்றார். லீலாவதியும் மனதார மணிகண்டனை வணங்கினாள். மணிகண்டன் லீலாவதியை ஆசீர்வதிக்க அவள் ஒளி வடிவமாக பிரபஞ்ச சக்தியில் ஆட்கொண்டாள். எம்பெருமான் வருகை தருதல். இங்கு நிகழ்ந்து கொண்டிருப்பன யாவற்றையும் எம்பெருமானும் திருமாலும் பார்த்து கொண்டிருந்தனர். பின்பு எம்பெருமான் ரிஷப வாகனத்தில் மானுடர்கள் வாழும் இந்த பூ உலகிற்கு வருகை தந்தார். பின்பு தனது ரிஷப வாகனத்தில் இருந்து இறங்கிய எம்பெருமானான ஈசனார் தனது ரிஷபத்தை ஓரிடத்தில் கட்டி போட்டதால் அந்த இடமானது இன்றைக்கும் காளை கட்டி என்று அழைக்கப்படுகின்றது. அதாவது ரிஷபம் என்பது காளையை குறிப்பதாகும். சிவபெருமான் தனது வாகனமான காளையை கட்டி போட்டதினால் அந்த இடம் காளை கட்டி என்று அழைக்கப்படுகின்றது. அவ்விடத்தில் சிவபெருமானை கண்ட மணிகண்டன் மற்றும் அனைத்து தேவர்களும் முனிவர்களும் சிவபெருமானை வணங்கி நின்றனர். எம்பெருமான் மணிகண்டனை ஆசீர்வதித்து பின்பு தன் பக்தனான பந்தளராஜன் உன்னுடைய வருகைக்காக காத்து கொண்டிருப்பதாகவும் அவர் மனதில் உன்னை பற்றிய கவலை இருப்பதாகவும் கூறினார். அவரிடம் சென்று உனது அவதார நோக்கத்தை எடுத்துரைத்து உனது பிறவி பலனை செய்வாயாக என்று கூறி அருள் பாலித்தார் ஈசனார். பெண் புலியாக மாறிய தேவேந்திரன். கல்லிடும் குன்று உருவாகுதல். அரக்கியான மகிஷியின் உடலில் இருந்து லீலாவதியின் ஆன்மா வெளியேறிய பின் அந்த உடலானது அவ்விடத்திலேயே இருந்து சிறிது நேரத்திற்கு பின்பு அவளது உடலானது பெரியதாக வளரத் தொடங்கியது. இப்படி நடப்பது அசுரர்களின் குணம் அல்லவா? பின்பு மணிகண்டன் அருகிலுள்ள ஒரு குன்றில், அதாவது பாதாள உலகில் அவ்வுடலை அனுப்பி வைத்து அந்த அசுர உடலின் வளர்ச்சியையும் ஏதேனும் ஒரு சமயத்தில் உயிர் பெற்று வராத பட்சத்தில் அவ்வுடலின் மீது கற்களை கொண்டு மூடுவது என்று தீர்மானித்தார்.
பின்பு அவர் கற்களை கொண்டு அரக்கியின் உடலை மூடத் தொடங்கியதை கண்ட தேவர்கள் அனைவரும் அவருக்கு உதவியாக கற்களை கொண்டு அந்த உடலை மூடினார்கள். அவள் உடலின் மீது ஒரு மிகப்பெரிய கல் மலையே உருவாகி இருந்தது. மணிகண்ட சுவாமி கற்களை கொண்டு அரக்கியின் உடலை மூடிய இடமானது இன்றைக்கும் கல்லிடும் குன்று என்று அங்கு செல்லும் பக்தர்களால் அழைக்கப்படுகிறது. அந்த இடத்திற்கு செல்லும் பக்தர்கள் சிறு கற்களை வீசிவிட்டுதான் மணிகண்டனை தரிசிக்க செல்வார்கள் என்னும் சம்பிரதாயமும் உருவாயிற்று என்கிறது சபரிமலையின் ஸ்தல புராணம். அரண்மனைக்கு செல்லுதல். தேவர்களின் வேந்தனான தேவேந்திரனிடம் சென்ற மணிகண்டன் தனக்கு இன்னொரு கடமையும் இருப்பதாக கூறினார். அதாவது எனது தாயார் மிகுந்த தலைவலியால் அவதிப்பட்டு இருப்பதாகவும் அவருக்கு மருத்துவம் செய்ய புலிப்பால் தேவைப்படும் என்பதையும் எடுத்துரைத்து தனக்கு புலிப்பால் கிடைக்க உதவ வேண்டும் என்று கூறினார். தேவேந்திரனும் மணிகண்டனிடம் நீங்கள் ஒரு குவளையில் புலிப்பால் எடுத்து சென்றாலும் அதை அரண்மனையில் உள்ள அனைவரும் நம்ப மாட்டார்கள் என்றுரைத்து, ஆகவே நாங்கள் அனைவரும் புலியாக மாறி அரண்மனைக்கு உங்களுடன் வருகின்றோம் என்றும் கூறினார்கள். தேவேந்திரன் ஒரு பெண் புலியாகவும் அவருடன் இருந்த மற்ற தேவர்கள் புலியாகவும் மாற பெண் புலியின் மீது மணிகண்டன் வீற்றிருக்க மற்ற புலிகள் மணிகண்டன் அமர்ந்திருந்த புலியை பின்தொடர்ந்த வண்ணம் அரண்மனையை நோக்கி தனது பயணத்தை தொடங்கினார்கள். 12ஆம் பகுதி நிறைவடைந்தது.